பொன்னான புதன்கிழமைக்குரிய வண்ணம் பச்சை. மீனாட்சி மரகத பச்சை கல்லாலான திருமேனி. மரகதவல்லி மீனாட்சி மாணிக்க மூக்குத்தி அணிந்து இருப்பாள். அவளுக்குன்னு இருக்கக்கூடிய நகைகள் பல லட்சம் கோடி மதிப்புள்ளது. அதில் சில குறிப்பிட்ட நகைகளை பார்ப்போம். மதுரைக்கு அரசியாக இருந்து அவள் பட்டம் சூட்டி கொண்ட அந்த கிரீடம், அது மிகவும் விலை மதிப்பில்லாது. கையில் இருக்கக்கூடிய அந்த செங்கோல், இது ஒரு 30 பவுனுக்கு மேலே இருக்குமா. இதில் நிறைய ரூபி ஸ்டோன்ஸு, எமரால்டு, வைரம் எல்லாம் பதிச்சு ரொம்ப அழகான செங்கோல். அவள் அந்த போட்டிருக்கா பார்த்திங்களா, அந்த பதக்கத்துக்கு பேர் நீல நாயக்கா பதக்கம்னு பேர். திருமலை நாயக்க மன்னர் கொடுத்தது. விக்டோரியா மகாராணி இந்த பதக்கத்தை தான் அணிஞ்சுக்கிறணும்னு ஆசைப்பட்டாங்களாம். லண்டனுக்கு இந்த பதக்கம் போச்சான். இதில் இருந்த தெய்வீக கதிர்வீச்சு பார்த்துட்டு இதை அம்மன் தான் அணிஞ்சுக்கிறணும்னு திருப்பி கொடுத்துட்டதா சொல்லுவாங்க. அதே மாதிரி அவளுடைய காலில் இருக்கக்கூடிய பாதுகைக்கு பீட்டர் பாதுகைன்னு பேர். மதுரையை ரோஸ் பீட்டர்னு ஒரு கலெக்டர் ஆட்சி செஞ்சார். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் பங்களோவுக்கு போகையில் அவர் மீனாட்சியம்மன் கோயிலை கடந்து போகணும். அதனால் பங்களோவிலேருந்து அவர் கிளம்பி வரும்போது குதிரையில் வருவார். கோவில் நெருங்கின உடனே குதிரையை விட்டு இறங்கி காலில் இருக்கக்கூடிய ஷூஸை கழட்டிட்டு தலையில் இருக்க தொப்பியை கழட்டிட்டு அம்மாவை கும்பிட்டு வெளியே இருந்து கும்பிட்டு கிராஸ் பண்ணி போவார். அதனால் அவரை மக்கள் அன்போட ரோஸ் பாண்டியன் அப்படின்னு கூப்பிட்டாங்க, பீட்டர் பாண்டியன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படி இருக்கையில் ஒரு நாள் மழை பெய்கிறது. அப்போ அம்மா ஒரு பொண்ணு அவரை எழுப்பி பீட்டர்னு எழுப்பி வெளியே கூட்டிகிட்டு வரா. பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பங்களோவில் இடி விழுந்துருது. அதனால் தன்னை காப்பாற்றுற அந்த மீனாட்சி தான் அவளுக்கு அவர் ஒரு பாதுகை செய்து கொடுக்கிறார். பல லட்சம் மதிப்புள்ள, பல கோடி மதிப்புள்ள பாதுகை. அதை அம்மா சித்திரை திருவிழா சமயத்தில் காலில் அணிந்து வருவாங்க. இந்த சில குறிப்பிட்ட நகைகள் வரலாற்று பின்னணி உடையது. அவளுக்கு நிறைய நகைகள் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க. மதுரையில் வைரகிரீடம் ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்தில் 70களில் ஒரு அன்பர் கொடுத்த வைரகிரீடம், தங்க கவசம் ரொம்ப அழகாக இருக்கும். மதுரை மீனாட்சி திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.